யூ கைஸ் வெல்கம் பேக் டு கல்டர். இன்றைக்கி நம்ம என்ன ஆட போகிறோம்னா ப்ரோ ஷூட்டர் தான் விளாட போகிறோம். அது கூட கொஞ்சம் ஃபைட்டிங்லாம் இருக்கும். பெப்ஜி டைப்பே நினச்சிக்கோங்க. சரி, என்ன பண்ணணும், கேம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பண்ணுற வேலை இருக்குது. இந்த வீடியோ யாரும் இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அப்போ தான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணாமா த நியூ கேம் பிளே ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபைனலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த கேம். நம்ம என்ன பண்ணோம், நொறுக்கணும், அவங்கள வச்சு சாவடிக்கணும். ஓ நடாது, ஓ மேப் அனுப்புறீங்க. அங்கே 2 பேர் வராங்க, விடமாட்டோமாமே. நாங்கள் இப்படி கொத்து கொத்த வராங்க. ஒருத்தர் 1/2 அடிக்கிறவங்க. என்னடா இது, எப்படி வந்து இட்ஸ் வெரி ராங். ப்ளீஸ் ஹெல்ப் நான் சொல்லுது. ஹெல்ப் சொல்ல இந்த யா மாட்டினார் அப்படி. சரி, என்ன பண்ண, இங்கே யாருன்னா வராங்க. ஆள்தான் முடிச்சிட்டாச்சா? ஆள்தான் முடிச்சுன்னா வரவே கூடாது. அந்த மாதிரி சைலண்டாக போய் இத்தி அடிக்கணும். இத்தாச்சாதா அவங்க பாயிண்ட்ஸும் கம்மியாகும். சொல்லியா எப்படிலாம் வந்து போடுறாங்கன்னு தெரியல. இருந்துடா, ஹாப்பினஸ்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளே வச்சு சமைச்சாங்க. ஓகே, நம்மளது பார்த்தீங்கன்னா 1071 இருக்குது. அவங்களது 901 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ அது நம்மளுக்கு 1033. இன்னும் 7 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 7 செகண்ட்ஸ் தாவா அச்சு நொறுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு நொறுக்கிடுவோம். தர்றது அங்கே போயிட்டு எவனுக்கு பொங்கோ நம்ம தான் போயிட்டோம். அதுக்குள்ளேயோ அவங்க போனால் நம்ம தான் போயிட்டோம். சரி, ஆஹா வச்சுக்கோங்க ரிவெஞ்ச். ஏன் இப்படியாச்சும் நொறுக்குறாங்கன்னே தெரியல. காசே கொடுக்காத அடிக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க நம்ம கூட கொஞ்சம் நொறுக்குங்க அவங்கள. ஈ காக்கா கூட விடக்கூடாதுங்க, நொறுக்கிடணும். அடிடா அடி, நான் அடிக்க மாட்டேன். சரி, நம்ம என்ன ஃபுட் வச்சு ஐயோ அப்படி கொண்டு போகாது. வேறு லெவலாக இருக்குல்ல தண்ணி. எங்கள் ஸ்டிக்கர்ஸ் அப்போ யார் வச்சுக்காங்க. ஐ திங்க் டிஃபென்ஸில் வச்சுக்கிறேன், அடிக்கவே மாட்டேன். இருடா, கேப் அவ்வளோ நம்ம கேப்பே கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம கூட கேப்பே கொடுக்காது. ஓ லைஃப் எவனாவது ஓடி முடிச்சுட்டாச்சு. இல்லை இருங்கடா, உங்களுக்கு ரெவெஞ்ச் வைக்கிறேன். ரிவெஞ்ச் வச்சு செய்கிறது மாதிரி ஓடு விடுறாங்க. அங்கே ஐயோ முடிச்சிச்சு. நம்ம தான் ஏன்னா நமக்கு என்ன அச்சுக்கிறாங்க. யாராவது அடிச்சு ஓகே 419. நம்ம அவங்களுக்கு 141. அப்போ தான் நம்ம தான் கேம்ஸ் அப் விக்டரி நம்ம தான். அது செம்மையில இந்த ரவுண்டு ஒரு மாதிரி நல்லாச்சு. ஓ நம்மளுக்கு கிஃப்டெல்லாம் கிடச்சிக்குது. வேலை லெவல். இது யாரா? சரி, யார் ரஷ்ஷு? அதுனா ரஷ்ஷு ஏதோ ஒன்று. போ, நம்ம எல்லாம் வேலை பார்ப்போம். ஓகே, என்ன பண்ணா இன்னும் ரிவார்ட்ஸ்ன்னு இருக்குது. ஓ 200 rupees நம்மளுக்கு டாலர் கிடச்சிக்குது. வேறு லெவல். சரி, நெக்ஸ்ட்டு போ. இதுன்னு அது கேலண்டர்னா 23 காமிக்குது.
ஓஹோ $410 கிடைக்குது. சூப்பர் இல்லை? ஓஹோ இது ரேர் ஜோக்கர் கார்டு. இது 410. அது 41. அது 41. இன்னும் நல்லதாக கொடுங்கடா. ஏதோ புதுசாக நம்மளுக்கு கிடைச்சிது. வேறு லெவல். அது அப்புறமா பார்த்து ஃபஸ்ட்டு முடிக்கும். $410 பரவாயில்ல, எவ்வளோன்னா கொடுக்குறாங்களே. இதுனா காமன் ஜோக்கர் கார்டு. இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கோன்னு தெரியல, பட் பார்க்குவோம். ஏதோ ஒரு பாக்ஸ் கிடைச்சிக்குது. இதில் நல்லதாக எதுனா கிடைக்குது. இதுனாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நானோ கொடுக்குறேன். அதெல்லாம் லாஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. கலெக்ட். ஓகே, நம்மளுக்கு $410 கிடைச்சிது. நெக்ஸ்ட்டு இதுனா ஜோக்கர் ரேட் ஜோக்கர் கார்டு கிடைச்சிது. ஸோ நான் பார்க்குறேன் டோட்டலாக இருக்குதா நமக்கு. சரி. ஓஹோ, $410 இன்னைக்கு நம்ம லக்கில் இருக்கு. வேறு லெவல். சரி போதும். இப்போத்துக்கு அதுனா அது வெல்கம் 7. ஓய், வேறு லெவல். புது கேரக்டர். நம்மளுக்கு என்ன இன்னைக்கு லக்காக இருக்குது. ஆக்சுவலி கைஸ் சொல்லுறதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் இந்த கேம் ஆடிட்டுருக்கிறேன். ஆக்சுவலி நான் அது உங்களுக்கு காமிக்கல. கொஞ்சம் பிளேஸ்லாம் நான் வச்சுருக்கேன். இவங்களாம் கொஞ்சம் நல்லா ஆட மாட்டாங்கோ. ஸோ இவங்க 2 பேர் புதுசாக கிடச்சிக்குது. அப்கிரேட் பண்ண $5 அப்கிரேட். ஈகல் ஐ யாரோ உங்களோட ஐயோ 20. சரி, இதெல்லாம் லெவல் 3. ஓஹோ, லெவல் 4 தானே? ஒரே தான். ஓஹோ, ஆயிடுச்சா? இதுனா அது 3. நம்ம டீமை சேஞ்ச் பண்ணாமா? யார் எத்துனா இது வரைக்கும் மோசமாக விளையாடிந்து நான் பார்த்துருந்தேன் இவங்கள தான். ஸோ ஃபஸ்ட்டு லீகல் ஐயோ எந்த ஒரு ஐயோ உங்களோட. சரி, இது போடுவோம். நெக்ஸ்ட் இந்த பொண்ணு யாரை எங்கே போடணும்? இங்கே போடுவோமா? 2 கேம்ப்பு, ஒரு அட்டாக்கு, ஒரு டிஃபென்சர், அப்புறமா ஒரு சென்டர். சரி வாங்கோ, கேம் ஸ்டார்ட் பண்ண திருப்போம். இந்த வாட்டி நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ் தான் வச்சுருக்கிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணாமா? ஓகே, சரி அச்சு முடிக்குவோமா? சரி, எங்கே இதுனா ஈகலாக இருக்குது. அவங்கள வச்சுக்கோ. இது நான் ரோபோட் மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று அடிக்குவோம். ஓகே, நம்ம இங்கே வேணாம். அதுக்கு இன்னும் சீக்ரெட் இருக்குது. அந்த டாப்புக்கு போவோம் நம்ம. இங்கே தான் இது நான் அட்டாக் பண்ணுவோமோ. இது எங்கே ஒரு ஈக்காக்கா கூட கிடைக்க மாட்டேங்குது. சரி, அச்சு மூடிக்குவோம் நம்ம. யாராவது எங்கே மாட்டுறாங்களேன்னு தெரியல. முடிச்சுறாங்க அண்ணா கொடுக்காது. எங்கள் ஒரு ஈக்காக்கா கூட காட்ட மாட்டேங்குது. மாட்டுங்கடா எதுனா ஒருத்தர். ஈக்காக்கா கூட மாட்ட மாட்டேங்குது என் கையில். அது அழுகுல நான் ஆடின்னுக்கிறேன். யாரும் அது குறிக்கிறாங்க. அச்சு ஏன்னா ஒரு கை கூட என்கிட்ட கிடைக்க மாட்டேங்குது. இங்கே இருக்குது வெஸ்ட். சீக்கிரம் செத்துட்டா. இது போ ஈக்காக்கண்ணு. ஹலோ, நீங்கள் விட மாட்டாங்கடா. சரி, ஈகலையும் எவனோ ஒருத்தர் ஏதாச்சும் வைக்குவோம். மம்மே GB1 கப்ளேச்சு. ஐயோ, எனக்கு காப்ளேஸ் அனுப்பிச்சிடுவாங்க. இதில் ஐயோ இந்த நேரத்தில் யூஸ் அப்படியே சுற்றி வந்து யாரா இருங்க. ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது. போவா உள்ள. அல்ல, என் டீம்மேட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவேன். வரவும் முடியாது, சுடவும் முடியாது. மாட்டிக்கினார் படி. அப்படியே வந்து இவனை சாவடி.
அப்படி வந்து சொல்லடா சாரி எப்படி எப்படி அந்த பயம் இருக்கணுப்பா. சரி இவனோட லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதோட நம்ம வேறு என்ன கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணை நான் யூஸே பண்ணல, யூஸ் பண்ணி பார்ப்போம். எந்த மாதிரி அழுகையில் இருக்குது. ஓகே இங்கே இருக்குது நம்மளுக்கு காட்டுமா. நான் அதுவும் ஜூமில் தான் நினச்சேன் மாட்டினேன் பொழுந்து கட்டுறேன்னு. ஐயோ ஒரு மேய்க்கிறதுக்கு ஆஹா அதுக்கு தான் நம்மளுக்குன்ட்டு நான் ஒரு தனி ரூம் போட்டுவேன். சுற்றி வந்தீங்க ஐயோ அப்படி வச்சுட்டல சுற்றி வந்தீங்கன்னாவே வந்தது. ஆனால் இவன் விடவே மாட்டேன் இந்த தடி பையன். சரி முடிக்கணுமா இருந்து முடிச்சு தழுவோம். வெயிட் பண்ணிருந்து போதும். சிங்க தட்டி எழுப்பிச்சா இந்த டைமில் வந்து பார்த்து ஒரு சிங்கத்தை தட்டி எழுப்பினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாடுறேன். ஆஹா நான் சுற்றி வலிச்சிட்டாங்க என்ன. இப்போ நான் அங்கே ஒரு தடி பையா டேய் கேப் விட்டு அடிங்கடா. சரி இந்த பொண்ணு வச்சுக்கோ. கேப்போ விட்டு அடிக்க மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் எனக்கு விட்டு தந்தா கூட விட்டு தர மாட்டேங்கிறாங்க. ஏதோ இப்போ ஆஹா மாட்டேன். வாங்க போயிட்டு ஹெவனுக்கு சேருங்க. இவங்கள ஹெல்லுக்கு தான் சேரணும். கேப் ஐ டைம் ஐயோ ஐயோ அடி அடி நான் உங்களுக்கு ஐயோ உச்சிச்சா இல்லை யாச்சி நோடிகோ ஹை அடி அட நாக்கு பசங்கள இல்ல எக்ஸ்ட்ரா ட்ரெயின் கொடுத்தாங்க. போதுங்க எனக்கு இவ்வளவு கொடுத்தாங்க. நான் போடு ஓடிஜா போட்டு சுற்றி வச்சா போய் டச்சு நறுக்குவோம். ஏன்னா அங்கே ஓவர் டைம் கொடுத்துட்டாங்க. அதில் எதுனா லக்கு கட்டிட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம உடுக்கூடாது. அச்சு நறுக்கணும். அட போடா டென்ஷன் ஆகுது எனக்கு இரிட்டேஷன். அட போட சீக்கிரம் அந்த டைம் முடிக்கணும். ஏன்னா நம்ம அச்சு சாவச்சாலே ஓ ஆஹா மாட்டினா இந்த கதை என்னடா அது ஏதோ அச்சு முடிக்குவாமா. ஐயோ யாரா நீங்களே அங்கே பாருங்க என்ன அச்சுங்க குத்தாட்ட போட்டுருந்தேன். இதுக்கு மேலே அடிங்கடா. ஐயோ உள்ள போனாங்க அச்சுவாங்க. வெள்ளை வெள்ளை கேம்ஸ் நம்ம தான் விளையாடுறோம். ஆனால் அது ஓவர் டைம் குத்தாங்க பாருங்க. ஆட்டுக்கெல்லாம் டொக்குன்னு அடிக்குது எனக்கு. அப்போ கூட எப்படியும் வின் ஆகிட்டோம்ல. சரி என்ன பண்ணணும், எதனா கிஃப்ட்டு கிடைக்குதான்னு பார்க்குவோம். டிஸ்கார்ட் இதெல்லாம் நம்மளுக்கு அப்போ ஏதோ ரேர் ஜோக்கர் கார்டுனா நோவு கிடைச்சிச்சில்ல, அதுனா பார்க்கலாம். நம்ம டெக்குக்கு தான் இருக்கும்னு தெரியும் மோஸ்ட் ஆஃப். என்னன்னு தெரியல, நான் எதுவுமே இல்லையே. இது நான் இன்விட்டரி இதை நான் பார்த்ததே இல்லையே. ஓகே அந்த ரேர் ஆனால் இது எதுக்கு தான் யூஸ் ஆகும் தெரியலையே. யூஸு ஓகே 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 அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இது 20க்கு போடுவோம். போடு ஓகே இதை அப்கிரேட் பண்ணிடுவோம். எதுனா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரேருக்கு போடுவோம். எது நம்மளுக்கு யூஸ் ஆகுது இவனத்துக்கு போடுவோம் ஒரு 3. அப்புறமா இவனுக்கு ஒருத்தர் இன்னும் இந்த அக்காவுக்கு கொஞ்சம் போடுவோம். இது கேம்ப் அக்காவுக்கு இவனே ஒன்று போதில்ல. அதனால் ஜப்பானீஸ் லாங்குவேஜ் மாதிரி இருக்குதுல்ல. ஏதோ லாங்குவேஜ் பிடிச்சுன்னு போது நமக்கு அப்கிரேட் பண்ணுவோம் நம்ம 150. சரி ஓகே இவனை அப்கிரேட் பண்ணிட்டாச்சு. ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் அப்கிரேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இவங்களை அப்கிரேட் பண்ணோம் நம்ம. ஓகே இவங்களே அப்கிரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இவங்களே அப்கிரேட் பண்ணோம். அப்கிரேட் பண்ணிட்டாச்சு. அது கூட 4 வந்துச்சு பரவாயில்லையே. சரி நெக்ஸ்ட்டு உனக்கு ஒருத்தர் ஓகே அவ்வளோதான். அப்புறமா என்ன பண்ணா கிளப்புன்னா இருக்குது. கிளப்புன்னா டான்ஸிங் கிளப்பா தெரியல, ஏதோ ஒரு கிளப். சரி வாங்க இதுதான் ஒரு லாஸ்ட் கேமாக நம்ம விளையாடிட்டு கேம் எண்ட் பண்ணிடுறோம். ஓகே இதுதான் ஃபைனல் கேம் ஆட போகிறோம். முடிக்கும் இந்த வாட்டி பொழுது கட்டுறோம்.
நம்ம இந்த வாட்டி ஒரு டைமிங் முடியறதுக்குள்ளேயே நம்ம முடிச்சு தள்ளிடலாம். ஐயோ வராங்க இவங்களா நான் எத்தனை பேர் ஆனால் கூட முடிச்சுட்டு வரல நம்மளா யார் நம்மளா. ஆனால் இப்படி தான் நம்ம போய்டும். ரிக்ராக்கு முடிச்சிடுறா. இவன் பேரே ரிக்ராக் தான். நோட்டீஸ் பண்ணிட்டு எனக்கு யாடா எனக்கு மட்டும் இந்த லக்கு இல்லை. இந்த வாட்டி எனக்கு லக்கை காப்பாற்ற மாட்டேங்குது. இந்த ஈகளையும் இல்லையோ வச்சு முடிக்குவோம். அடப்போட நான் ஜூம் பண்ணுறேன். தூரத்தில் இருந்தால் தான் ஜூம் பண்ணுவேன். நான் கிட்டத்துலேருந்தே ஜூம் பண்ணுறேன். எனக்கே புரியல. இப்போ மாட்டினேன். அங்கே சுற்றினேன். முச்சிடுறாமே ஜிபி ஒன்று கல்பேசி மாமே கொடுங்க. சுற்றி வந்து ஏதோ ஆச்சு விடுது. யாரா இது வந்து கத்துறீங்களேன்னு எப்படி முச்சிட்டாம இல்லைன்னு சொல்லிட்டுக்குள்ளியோ முச்சிடு முச்சிட்ட சந்தோஷம் இல்லை. நான் ஆடுறேன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. சரி வாங்க வேறு யாருன்னு வச்சு நாட்டி அட்டாக் பண்ணுவாங்க. போயிட்டு அங்கே அட்டிட்டா இவனும் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு சும்மா. சரி வாங்க. இவங்க விடவே மாட்டாங்களே. சரி நம்ம வச்சு முடிக்குவோமா? என்ன முடிக்க நான் தெரியல. மாட்டினார் படியார் நடிச்சு முடிக்கிறேன். ஆனால் இந்த கேம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம். ஏன்னா இது நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் ஒரு மென்டாலிட்டிக்கல் கேம் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே என்ன ட்ரை பண்ணுங்க. இந்த கேம் என்னான்னு டைப் பண்ண தெரியுமா? ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ப்ரோ ஷூட்டர்னு போட்டாவே போதும். அங்கே சீசன் 10 சீசன் 9 கூட வரும். உங்களுக்கு எந்த சீசன் வேணும் நீங்கள் பண்ணிக்கலாம். 1 சீசனே தெரியல இப்போத்துக்கு 9 10 தான் இருக்குது. நான் இது 10 சீசன் ஆடிக்கிறேன். இது கொஞ்சம் ஆடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் பிளேஸ் தான் கிடைக்கும். நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸ்ட்ராங்கான பிளேஸு அழகாக இருக்கிறாங்களா சூஸ் பண்ணாதீங்க. ஹேண்ட்ஸம் அந்த மாதிரி சூஸ் பண்ணாங்கன்னா மேட்ச் போயிடும். எந்த மாதிரி செலக்ட் பண்ணான்னா இப்போது ஸ்ட்ராங்கான பிளேஸாக செலக்ட் பண்ணணும். சரிங்களா? சரியா உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் கூட சொல்கிறேன். யாரெல்லாம் இந்த கேம்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்கோ இந்த கேம்லாம் நல்லாயிருக்கும். ஆடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆடுங்க. சரி பேசிட்டு போது பச்சு முடிக்குவோமா? அவ்வளோதான் முடிக்க போகிறேன் நான். ஆனால் இங்கே தான் கொத்தா இருக்கிறாங்க. கேப்பு கொடுங்கறதுனால கேப் இல்லாத கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு முடிச்சிடுறாங்க. சொல்லி முடிச்சிடுவோம். முடிச்சிடுவோமே. ஜிபி 1 கல்பேசி முடிச்சுட்டேன். இப்போ சிக்கு போகணும். நான் சிக்கு போகிற டைம் இல்லை. ஏன்னா 0 தான். ஸோ இந்த கேமில் எனக்கு நம்ம கூட தான் வின் ஆகிக்கிறோம். ஸோ விக்டரி ஆகிட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேமோட எண்டு கூட வந்துட்டாச்சு.